ஒன்று சொல்லிக்கிறேன். கிருஷ்ணராயபுரத்தில் சமீபத்தில் ஒரு கல்குவாரி, அது அனுமதி இல்லாமல் கல்குவாரி அங்கே நடத்தப்படுது. அதுக்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ முக்கிய ஆளாக இருக்கார். அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஃபோட்டோகிராஃபரையும் செய்தியாளரையும் ஒரு 50 அடியாளுகளை வச்சு, ரவுடிகளை வச்சு, அந்த 2 பேரையும் தூக்கிட்டு போய் தனிமையான இடத்துல வச்சு அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. இது நடந்தது உண்மை. ஆனால் இதில் திமுக காரவங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விசாரணை எப்படி போகும்னு எனக்கு தெரியல. உண்மையாக அங்கே உள்ள காவல்துறையினர், அரசாங்கம் இருக்கும் நாளைக்கு மாறும். ஆனால் நடந்த நிகழ்வுக்கு அவர்கள் தக்க இடத்துல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படும். அதனால் அதில் உண்மையாக சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, இங்கே நந்தனத்தில் கலைக்கல்லூரியில் ஒரு இது கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீன் திமுக காரவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேன்டீனில் வேலை செய்ய ஒரு பெண்ணை கற்பழிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதுக்கும் திமுக காரவங்க தான் சம்பந்தங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சும்மா பூசி மொழுவுனீங்கன்னா இது அடுத்து வரப்போகிற அரசாங்கம் உங்களை சும்மா விடாது. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு திமுக காரவங்க பதில் சொல்லி ஆகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.